நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது கேரளா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மிக சிறப்பாக மேற்கு திசை காற்றானது ஊடுருவி கொண்டிருக்கிறது. 30/5/2025 ஆகிய இன்று அடுத்த 24 மணி நேரம் என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இதற்கு முந்தைய சில காணொளிகளில் நம்ம டிஸ்கஸ் செய்திருந்தோம். அதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் கரையை கடந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை நேரத்தில் வலுகுறைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையில் நிலவி கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாது அது மெல்ல மெல்ல வடமேற்கு திசையில் பயணித்து கொண்டிருந்தது. தற்பொழுது அதனுடைய தாக்கத்தினால் அசாம் மாநில பகுதிகளின் பல இடங்களிலும் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். இது நாம் முன்னதாகவே எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான். அந்த சுழற்சி, அதாவது அது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை நான் சொல்லும் பொழுதே இது நாட்டினுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில நாட்கள், குறிப்பாக அடுத்த 24 மணி நேரம் என்பதும் அடுத்த 48 மணி நேரம் என்பதும் நம்ம வடகிழக்கு மாநிலங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த லிஸ்டெல்லாம் வரும், இந்த ரெயின்ஃபால் டேட்டாலாம் நமக்கு கிடைக்க வரும். சில இடங்களில் மழை அளவுகள் உங்களை மெய்சிலிருக்க வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்முடைய தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளுக்கான நிலவரத்திற்கு வருவோம். அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம தேனி மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மேகமலை சுற்று வட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம். அதற்கான அமைப்புகள் இருக்குது. அதே போல் தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேர்வலாறு அணையினுடைய அந்த நீர்மட்டமானது வெகுவாக உயர்ந்திருப்பதை என்னால் பார்க்க முடியுது. இன்றைக்கி காலையில் கூட அந்த டேட்டாஸை நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சேர்வலாறு டேமில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியுது. அதே போல் நம்ம நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கான அமைப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தா கூட சின்ன கல்லாறு பகுதியில் தான் மேக்ஸிமமான ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகி இருக்குது. அதற்கு அடுத்தது அவலாஞ்சியிலும் ரெக்கார்ட் ஆகி இருக்குது. 100 மில்லிமீட்டர் அண்ட் அபோவ். ஆல்ரெடி ஒரு 6 to 7 டேஸில் நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்கா அவலாஞ்சியில் 100 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாகிய நாட்களின் எண்ணிக்கை என்பதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லிஸ்ட் வேறு. இதில் நடுவில் அதில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை, 2 முறை 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருந்தது. ஸோ அதனுடைய அந்த ஓவரால் நம்ம ரெயின்ஃபால் எடுத்து கால்குலேட் பண்ணோம்னாக்கா 1200 1300 இது வரைக்கும் ஒரு 6 நாளில் அது கடந்திருக்கும், 6-7 நாட்களில். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அவலாஞ்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்சன் வேலைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பொருந்தும். இவை போக வால்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளும் அதிக பலனை எட்டி இருக்கிறது, அதிக பலனை அடைந்திருக்கிறது கடந்த சில நாட்களில். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் அது அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சோலையார் அணை, பெரம்பிக்குளம் அணை, வால்பாறை மற்றும் மூணாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகலாம். கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். இன்னைக்கு கண்டிஷன் ரொம்ப கொடைக்கானலில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையினால அங்கே ரொம்ப பெரிய அளவில் இம்பேக்டான விஷயங்கள் இல்லைனாலும் மழை பதிவாகும் அவ்வப்பொழுது. இன்றைக்கு காற்றும் நல்ல ஒரு கண்டிஷன் அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம். ஏன்னா ஆல்ரெடி போயிருந்தவங்க அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்குது கொடைக்கானலில் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். அண்ட் இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்று நம்ம தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், மறுபடியும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவை போக தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் அட்வான்டேஜ் என்பது இருக்கிறது. ஏன்னா கர்நாடகாவில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை குறைந்து விட்டது. இதுதான் நான் நேற்றுமே சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்திலும் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை குறைந்து விட்டது. இப்பொழுது இந்த வடமேற்கு திசை இல்லை மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றானது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட இந்த திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள், குறிப்பாக அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் மெயினாக அதில் பெனிஃபிட் அடையும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம செங்கல்பட்டு மாவட்டம், அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், இங்கெல்லாம் கடல் காற்றின் வருகையை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஆல்ரெடி சென்னை மாநகரனுடைய சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருப்பதாகவும் எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை. இவை போகன்னு பார்த்தீங்கன்னா நான் தென் உள் மாவட்டங்களை மென்ஷன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன் இல்லையா, அதை சொல்லி முடிச்சிடுறேன். மதுரை மாவட்டத்தில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம்.
அது அந்த அமைப்பை பொறுத்தது. ஸோ நம்ம இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று வந்து சில இடங்களில் ஓரளவிற்கு மழையானது பதிவாகி இருக்கிறது. அதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதையும் நம்ம வந்து உற்று கவனித்து கொண்டு தான் இருக்கோம். தூத்துக்குடி நகர பகுதிகளில் கூட நேற்று சில இடங்களில் மழை லேசாக பதிவான மாதிரி நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக அது ரெயின்ஃபால் டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதையும் நம்ம இங்கே வந்து பார்க்கணும். திருச்செந்தூரில் 7 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் போட்டிருக்கு. அதே போல் குலசேகரன் பட்டினத்தில் 5 மில்லிமீட்டர் அளவு மழைன்னு போட்டிருக்கு. பட் தூத்துக்குடி நகர பகுதிகளில் மழை பதிவானதை நமக்கு வந்து மழை மாநில அளவுகள் வந்து கிடைக்கல. ஸோ அதனால அதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் சில நண்பர்கள் வந்து காணொலியை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் யாராவது தூத்துக்குடி நகர பகுதிகளில் இருந்தீங்கன்னா அந்த லேசான மழையாவது பதிவானதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ எனிவே நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸுங்கிறது வந்து தென் மாவட்டங்களுக்கு மிக சாதகமாக இருக்க போகிறது. குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு உங்களது பகுதியின் நிலவரத்தை சொல்லுங்கள். இன்றைக்குமே தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். நெல்லை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்த வரையில் இப்போ மீண்டும் வெப்பச்சலன மழை என்றிலிருந்து நம்ம கொஞ்சம் கணிசமாக எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூன் 2ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதற்கும் ஒரு நாள் இயர்லியராக கூட நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது இப்போ நாளைக்குமே வந்து இது வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் தென் மாவட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக மழையெல்லாம் பதிவாகும் தென் மாவட்டம் மேற்கு பகுதியில் நாளைக்குமே. பட் இது இன்னும் ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த மாதிரி இல்லை. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இப்போ மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைந்து விட்டது, தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியம் குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது இன்னையோட குறையுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதான் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாளையிலிருந்து மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வெப்பச்சலன மழையை ஜூன் 1ஆம் தேதியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக நம்ம வந்து பார்க்குறோம். சரி, இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்த மட்டில் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் 126 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 122 மில்லிமீட்டர், ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் 117 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 114 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 114 மில்லிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 106 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 103 மில்லிமீட்டர், காக்காட்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் 102 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 102 மில்லிமீட்டர், சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 95 மில்லிமீட்டர், பெரியார் அணை தேனி மாவட்டம் 83 மில்லிமீட்டர், மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் 80 மில்லிமீட்டர், குண்டார் அணை தென்காசி மாவட்டம் 68 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 65 மில்லிமீட்டர், பாபநாசம் அணை திருநெல்வேலி மாவட்டம் 64 மில்லிமீட்டர், கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 57 மில்லிமீட்டர், அடவிநயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் 56 மில்லிமீட்டர், கருப்பாநதி அணை பிரிவு தென்காசி மாவட்டம் 56 மில்லிமீட்டர், பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் 53 மில்லிமீட்டர், செங்கோட்டை தென்காசி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், அதேபோல் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் 82 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 49 மில்லிமீட்டர், எம்ரால்ட் அந்த பகுதியில் 49 மில்லிமீட்டர், பார்வுட் இது நீலகிரி மாவட்ட பகுதி 48 மில்லிமீட்டர், தென்காசி நகர பகுதிகளில் 47 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது, சிறுவாணி அடிவாரம் அதே போல் அப்பர் கூடலூர் இந்த பகுதிகளில் 46 மில்லிமீட்டர், கிளான்மார்கனில் 44 மில்லிமீட்டர், தேக்கடி மற்றும் குந்தா பாலத்தில் 43 மில்லிமீட்டர், கொட்டாரத்தில் 41 மில்லிமீட்டர், சித்தாரல்லே 41 மில்லிமீட்டர், கோழிப்பூர் விலையிலே 41 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை ராமாநதி அணை பிரிவு இங்கெல்லாம் 40 மில்லிமீட்டர், இவை போக சேர்வலார் அணை, கடனா நதி, சுரலக்கோடு, மாம்பழத்துறையாறு, முள்ளாங்கினா விலை, மாக்கினாம்பட்டி, பாடந்துறை பிரையார் எஸ்டேட், நாகர்கோயில் 36 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது, செருமுள்ளி அதே போல் ஆனைக்கிடங்கு, மயிலாடி போன்ற பகுதிகளில் 35 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ ஆக மொத்தத்தில் நிறைய இடங்களில் தான் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே மழையானது பதிவாகி இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். இன்றைக்கி நம்ம தென் மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்க போகிறது. அதை மகிழ்ச்சியுடன் நீங்கள் வந்து வரவேற்றுக் கொள்ளுங்கள். கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்களை வழங்கிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். துரைசாமி கேபி அப்படிங்கிற நண்பர் வந்து பொள்ளாச்சி வடக்கு குள்ளக்கம்பாளையம் மழை வெளுத்து வாங்கி கிணறுகள் நிறைந்து ஊற்று ஊறுகிறது. இந்த இடத்தில் மழை எப்பொழுது நிற்கும், அடுத்து எப்போது வரும் என்பதை அறிவித்தால் தேங்காய் பறித்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார்.
இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையானது குறைந்துவிடும். அதில் மாற்றங்கள் கிடையாது. மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை குறைய தொடங்கிவிட்டது. ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய பணிகளை செய்யலாம். அவ்வப்பொழுது சில நேரங்களில் அந்த மழை என்பது இருக்கும். சாரல், தூறல், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவது. இந்த அமைப்பெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. இது வந்து இயற்கையினுடைய ஒரு அங்கம். பட் இப்போ ஆக்டிவாக இருந்தது இல்லையா, அந்த ஆக்டிவ்னஸ்ங்கிறது என்பது வந்து குறைய தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஜூன் 1ஆம் தேதி முதல் நம்ம வந்து வெப்பச்சலன மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஜூன் 12ஆம் தேதி வாக்கில் ஒரு ஆக்டிவான ஸ்பெல் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பிற்காலத்தில் தெரியப்படுத்துவோம். இப்போதைக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியமானது மேலும் குறையும் அப்படிங்கிறது உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறோம். மணியஸ் 8P கொண்டை காற்று அதிகமாக வீசுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஸோ அவங்க ஊரில் அப்படி இருந்திருக்கு போல இருக்குது. ஏன்னா இப்போ தென் மாவட்டங்களில் ஆக்டிவ் ஆகிட்டு, இப்போ அதுதான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால இப்போ அவங்க பகுதி இருக்கு இல்லையா, அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிரடுநிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பகுதிகளில் கண்டிஷன் வந்து இப்போ சென்னையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லலாமா, இல்லை ஒரு ஆரம்பத்தில் ஆக்டிவாக இருக்கும்போது இந்த தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது, வடக்கு கேரளா மாநில பகுதிகளில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது சென்னையில் எப்படி இருந்ததோ கண்டிஷன்ஸ், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து அவங்க பகுதியில் நிலவிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். சதீஷ் ராக்கி, குட் ஆஃப்டர்நூன் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. நன்றி, உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருங்க. மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் அவர் வானிலை தொடர்பாக ரொம்ப ஆர்வமிக்க நண்பர் அவர். அப்புறம் கேரளா முழுவதும் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு சொல்லி இஸ்ராவேல் பரமானந்தம் நேற்று அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கும் வந்து கேரளா மாநிலத்தினுடைய தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மூணாறு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழை வந்து நிச்சயமாக பதிவாகும். மூவட்டுப்புழா, அதே போல் கோத்தமங்கலம், இந்த ஏரியாஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாகிரபிக்கலாக அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் தான். நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. பைனாவு, அதே போல் மென்ஷன் பண்ணியே சில இடங்களை நான் வந்து சொல்லுவேன். அந்த பகுதிகள் இந்த கோத்தமங்கலம், மூவட்டுப்புழா அதன் அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து என்றைக்குமே வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் தான். அகிலா ஜெரி ப்ரோ, கிளியர் ஸ்கை எண்ணூர் அப்படிங்கிறத நேற்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது அது சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது. இன்று இல்லைனா எப்போ அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்று இல்லைனாக்கா நம்ம அடுத்து வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய நேரத்தை தான் காத்திருக்கணும். அதை எண்ணி காத்திருக்கணும். அந்த நேரத்தில் ரொம்ப சாதகமான கண்டிஷன்ஸ் இருந்தால் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இடையே உருவாகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் அடுத்த சுற்றுன்னு இருக்கு இல்லையா, அதாவது இப்போ இடையில வந்து ஒரு 2 நாள் நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஜூன் மாதத்துலேயே 2-3 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் விட்டு மறுபடியும் ஜூன் மாதத்தில் ஒரு 7-8ஆம் தேதிக்கு பிறகு கூட மழையானது பதிவாகலாம். அதன் பிறகு தென்மேற்கு பருவக்காற்று மீண்டும் ஆக்டிவ் ஆகும் 10ஆம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்மகிட்ட இருக்குது. அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.